Taste the Daily. கனிமொழி அக்கா வந்து இளம் பெண்கள் விதவைகள் ஆயிடுறாங்க, காரணம் மது அப்படின்னாங்க. இன்றைய தமிழக முதல்வர், அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் வீட்டுக்கு முன்னாடி கருப்பு சட்டையை மாட்டிக்கிட்டு மதுவை ஒழிப்பேன்னு போராடினாரு. உதயநிதி ஸ்டாலின் பக்கத்திலே நின்றாரு. எல்லாத்தையும் மறந்துட்டாங்கன்றீங்களா? இந்த சாதி ஒழிப்பு, இந்த ஆணவ கொலைகளுக்கு எதிராக தொடர்ந்து போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய விசிகா மௌனம் காக்குறது சில நேரங்கள்ல எடுத்துக்கலாமா? தப்பா பேசுறீங்க. மகளிர் மாநாடு நடத்தணுங்க திருச்சியில. ஆனா இப்ப நீங்களே பாருங்க, உங்களுக்கும் தெரியலனா அப்ப யாரும் எங்களை கண்டுக்கறல. தெரியல இல்ல நாங்க நடத்திருக்கோமே. அதான் நடத்திருக்கீங்க. மாநாடு அவசியம் என்ன? 3 வருஷமா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? கள்ளக்குறிச்சியில நாம் மாபெரும் மாநாடு நடத்த போகிறோம். ஆனா எங்களுக்கு கால சூழ்நிலை மிக குறுகிய காலமாக இருப்பதால் நாங்க அக்டோபர் 2க்கு மாத்திட்டோம். தந்தை பெரியாராக இருந்தாலும் ஒண்ணுதான், அதே நேரத்துல மகாத்மா காந்தியடிகளா இருந்தாலும் ஒண்ணுதான். இவங்க 2 பேரும் எந்த புள்ளியில சேர்றாங்கன்னா சில கருத்து வேறுபாடு இருக்கு. எதுல சேர்றாங்கன்னா பிறந்த நாளும் வருது, அதனால தேதி மாத்திட்டீங்களோ? பிரதமர் மோடிக்கு நிச்சயமாக அதில் உடன்பாடு இருக்கும் என்று நான் நம்புகிறேன். குஜராத்தில் பூரணமான மதுவிலக்கை உருவாக்கினார், நடைமுறைப்படுத்தினார். இப்ப எங்களுக்கு அவருக்கு நிறைய முரண்பாடு. மோடியால முடிஞ்சது, ஸ்டாலினால முடியல. அதாவது நீங்க அப்படி ஒரு வம்போட ஒரு கேள்வி நீ கேட்டீங்கன்னு எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. நீ எப்படி கொண்டு வரீங்கன்னா அந்த பேட்டியவே நாங்க என்னமோ திமுகவுக்கு எதிராக நடத்துறோம் அப்படின்னு சொல்றீங்க. திமுக இல்லைங்க, மொத்தத்துல இந்தியாவிலேயே மதுவை ஒழிக்க வேண்டும் போராடுறான். கிங் 360 நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக விசிகாவின் மாநில இளைஞரணி செயலாளர் சங்கத்தமிழன் இணைஞ்சிருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? விசிகாவின் மது ஒழிப்பு மாநாடு, அதை பத்தி பேசுறதுக்கே நிறைய இருக்கு, அது பிறகு பேசலாம். அதுல அதிமுகவும் கலந்து கொள்கிறார்கள், திமுகவும் ஒரே மேடையில வராங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும்? எதிர்பார்த்த விஷயம் தானே அது? எதிர்பாராம நடந்த ட்விஸ்ட் மாதிரி இருக்கே. நாங்க உயர்நிலை குழுவை கூட்டி யாரெல்லாம் அழைக்கலாம் என்று இதுவரை முடிவு செய்யவில்லை. ஆனால் அன்று யதார்த்தமாக பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க. கேள்வி கேட்கும் பொழுது நீங்கள் திமுகவை அழைப்பீர்களா? பத்திரிகையாளர் தானே எல்லாத்துக்குமே முக்கியமான 5 தூண்கள்ல அது ஒரு முக்கியமான தூண்ல ஜனநாயகத்துல. அப்ப எங்க தலைவர் ஆமா அழைப்போம். அப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அவங்களையும் அழைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வரிசையில் விஜயும் கேட்குறாங்க. சிரிச்சுக்கிட்டே எங்கள் தலைவர் விஜயும் அழைப்போம்னு இருக்காரு. அது மட்டுமல்லாது ஒரு வார்த்தை சேர்த்து சொல்கிறாரு, சாதியவாதிகள் மதவாதிகளை தவிர மற்ற அனைவரையுமே, அனைத்து ஜனநாயக சக்திகளையும் அழைப்போம் அப்படின்றாரு. ஏன்னா இது இப்போ உங்களுக்கு தெரியும் வரலாறு, நீங்கள் நீண்ட அனுபவம் உள்ள ஒரு நெறியாளர். இப்போ நாங்கள் பல மாநாடுகள் நடத்தியிருக்கிறோம். ஆரம்பத்திலிருந்து கல்வியுரிமை மாநாடு, கருத்துரிமை மாநாடு. ஒரு காலத்தில் ஜெயலலிதா காலத்தில் பொட்டாத்தாடா இருந்த காலத்தில் கூட யார் வாய் மூடி கிடந்தாலும் நாங்கள் வாய் மூடி கிடக்க மாட்டோம் என்று சொல்லி கருத்துரிமை மாநாடு நடத்தினோம். கலைஞர் காலத்திலேயே ஈழம் வெல்லும்ன்ற ஒரு மாநாடு நடத்தினோம். அதனால பல நெருக்கடிகளை நாங்கள் சந்தித்தோம், உங்களுக்கு தெரியும். அதேமாதிரி தமிழர் இறையாண்மை மாநாடு நடத்தினோம். எத்தனையோ மாநாடு நடத்தினாலும் கூட இந்த மாநாடு எப்படின்னா, அதாவது மானுட விடுதலைக்கான ஒரு மாநாடுன்னே சொல்லலாம். இன்னைக்கு என்ன நல்லா யோசித்து பாருங்களேன், எங்கே திரும்பினாலும் போதைகள் அதிகமாயிருச்சு. போதைன்னா வெறும் இது மட்டும் நான் சொல்ல, டாஸ்மார்க்கில் விற்கிறது மட்டும் சொல்ல, கஞ்சா, இன்னமும் நம்ம வாய்க்கு நுழையாத நிறைய பேர்கள் உள்ள போதைகள்லாம் கல்லூரிகளை பயன்படுத்துகிறாங்க. பள்ளி மாணவிகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் ட்ரெயிலில் அப்படியே வெளியில் போயிட்டே இருக்கு. பார்க்கணும்லாம் கண் கலங்குது. அதாவது இளம் பெண்கள்லாம் படிக்கிற 8வது 10வது. எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது சட்டமன்றத்துக்குள்ளேயே எடுத்து எதிர்ப்பை பதிவு பண்ணார் முதலமைச்சர். அவர் ஆளும் கட்சி தலைவராக இருக்கும்போது, முதலமைச்சர் ஆகும்போது அதை விட அதிகமாக நடமாடுகிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை விசிகா முன் வச்சிருக்கிறது. மாற்றுக்கிறது என்னங்க, அதே தமிழக முதல்வர் கூட்டணியில இருந்து கொண்டு எதுவுமே பண்ண முடியல, அதனால கூட்டணியில இருந்து கொண்டு போராட்டம், மக்கள் சக்திகளை திரட்டி போராட்டம் பண்றோம் அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பை பார்த்துக்கலாம். அதுல ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை. அந்த வகையில் இங்கே பாரு, நீ சொன்னதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ கனிமொழி அக்கா நமக்கு வேண்டியவங்க தான், நேரடியான பழக்கம் உள்ளவங்க தான். அவங்க என்ன சொன்னாங்க அந்த காலத்துல நான் இருக்கா, விதவைகள் அதிகமாயிட்டாங்க, இளம் பெண்கள் விதவைகள் ஆயிடுறாங்க, காரணம் மது அப்படின்னாங்க. அது மட்டுமல்லாது தமிழக முதல்வர், இன்றைய தமிழக முதல்வர், அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் வீட்டுக்கு முன்னாடி கருப்பு சட்டையை மாட்டிக்கிட்டு மதுவை ஒழிப்பேன்னு போராடினாரு. உதயநிதி ஸ்டாலின் பக்கத்திலே நின்றாரு. எல்லாத்தையும் மறந்துட்டாங்கன்றீங்களா? அதாவது மரங்கள் அமைதியை விரும்பினாலும் காற்று விடுவதில்லை அப்படின்றது ஒரு கருத்து. அது மாதிரி மக்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் செய்யணும், சொல்லணும். அதை ஆளும் வர்க்கம் மறந்தாலும் சொல்ல வேண்டியது ஒவ்வொரு போராளிகளின் கடமை. அந்த வரிசையில பாக்குறோம். அதனாலதான் இந்த மாநாடு எதுக்கு நடத்துறோம்னா, முழுக்க முழுக்க
மக்களை வந்து பாதுகாக்கணும். இன்னமும் உங்களுக்கு தெரியும் எத்தனையோ 6 வருஷம் திருமாவளவன் அவர்கள் என்ன பண்ணாரு? சரி, ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் என்ன பண்ணாரு? இவ்வளவு நாள் மௌனத்துக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு. திருமாவளவன் அவர்களுக்கு அஜெண்டா எதுவும் இல்லாததுனால புதுசா ஒரு அஜெண்டாவை கையில் எடுத்திருக்காரு. மது ஒழிப்பு சாத்தியமே இல்லாத ஒன்று என்று தெரிந்தும் தாங்கள் இருப்பை காட்டிக் கொள்வதற்காகவே விசிக இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு, அப்படிங்கிற விமர்சனம் தான் 90% எழுந்திருக்கு. அப்படின்றது உங்கள் குற்றச்சாட்டாக இருக்கலாம், எங்களுடைய பார்வையாளர்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு. நீங்க சமூக வலைதளங்களை பார்க்கலாம், விவாதங்களை பார்க்கலாம். அவங்களாம் வரலாறு தெரியாத ஆட்களாக இருக்கலாம். 2016 சசி பெருமாள் என்ற ஐயா மதுவை எதிர்த்து போராடி தற்கொலை செய்து கொண்டார். தற்கொலைங்க, அதாவது மொழிக்காக தற்கொலை செய்தவர்கள் இருக்கிறார்கள். ஈழத்திற்காக தீய வைத்து கரும்புலி முத்துக்குமார் இறந்தார், அது வரலாறு இருக்கு. பல நாடுகளில் கூட நடந்திருக்கு விடுதலைக்காக. ஆனால் ஒரு மதுவை ஒழிக்க வேண்டும் என்று மரணித்த தற்கொலை செய்து கொண்ட ஒரே போராளி சசி பெருமாள். அந்த காலகட்டத்திலிருந்து எங்க விடுதலை சிறுத்தைகள் போராடி கொண்டிருக்கிறது. நீங்க பார்க்கல, எங்களை கண்டுக்கிறல. இன்னைக்கு ஏதாவது பேசணும்னா பேசும் பொருளாகுது. அன்னைக்கெல்லாம் எங்க தலைவர் வந்து இளைஞர் அணிக்கே சொன்னாரு, வீடு வீடா போங்க, சைக்கிள் பேரணி போனோம்ங்க, வீடு வீடா போனோம், மகளிர் அணில மகளிர் மாநாடே நடத்தணும்ங்க திருச்சியில. ஆனா இப்ப நீங்களே பாருங்க, உங்களுக்கு தெரியலனா அப்ப யாரும் எங்களை கண்டுக்கிறல. தெரியல இல்ல நாங்க நடத்திருக்கோமே. 2016 மாநாடு அவசியம் என்ன? 3 வருஷமா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? சட்டமன்ற தேர்தல் வர்ற நேரத்துல இந்த ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறீங்க, அதுவும் கூட்டணிக்குள்ள இருக்கீங்க. தொடர்ந்து உங்களுக்கும் திமுகவிற்குமான ஒரு மோதல்கள், கருத்து மோதல்கள்லாம் வருது. திமுக முன்னெடுக்கக்கூடிய திட்டங்கள் மக்களுக்கு பாதகமாக போகும் அப்படிங்கிற நேரத்துல எல்லாம் விசிக குரல் கொடுத்திருக்கிறது, அதெல்லாம் வரவேற்கிறாங்க. ஆனா மது ஒழிப்பு அப்படிங்கிறது சாத்தியமே இல்லாத இந்த நேரத்துல இதை முன்னெடுக்க என்ன காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? திமுகக்குள்ள திருமாவளவன் அவர்களுக்கு ஏதோ அழுத்தம் கொடுக்கப்படுகிறது, அதற்கான வெளிக்குரல் தான் இது அப்படிங்கிற விமர்சனம் எல்லாம் எல்லாம் இல்லை. நீங்க வந்து ஒரு பெண்மகளா இருந்துகிட்டு நீங்க திருப்பி 2 முறை ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்க, ஒரு சொல்லாடல. சாத்தியக்கூறே இல்ல மது ஒழிப்பதற்கு அப்படின்றீங்க. அது உங்களுடைய கருத்தை நான் பார்க்கல, பொதுவான கருத்தை நீங்க இந்த கேக்குறீங்க அப்படின்னு நான் பொருள் கொண்டு மது ஒழிப்பு அப்படிங்கிறது பண்ணாதான் அது சாத்தியப்படும். இங்க தமிழ்நாட்டுல ஒழிச்சிட்டு பக்கத்து மாநிலத்துல ஒழிக்கலன்னா அது சாத்தியப்படும். நீ நல்ல கேள்வி. அதுக்காகத்தான் முதல் அந்த எங்க அறிக்கையிலேயே இந்தியா முழுக்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் 47 உறுப்பு எண் பிரகாரம் பூரண மதுவிலக்கை உருவாக்கு, இந்தியா முழுவதும். அந்த தமிழ்நாட்டில் நம்ம இருக்கிறோம். அதனால தமிழக முதல்வர்கிட்ட நாங்க சொல்றோம், இங்க இருக்கிற டாஸ்மார்க்கை படிப்படியாக குறையுங்கள் அப்படின்னு. இந்தியா கூட்டணியில நீங்க இருக்கீங்க, இந்தியா கூட்டணியில இதை கொண்டு போய் வச்சு இந்தியா கூட்டணியோட சேர்ந்து போராடி இருந்தா இது மத்திய அரசுக்கு எதிராக எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். நாடு முழுக்க மது ஒழிப்பை கேட்டு விசிக ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறது, விசிக தலைமையில இந்த போராட்டம் எடுக்கிறதுன்னு அது ஒரு பெருமைக்குரிய போராட்டமாகவே மாறி இருக்கும். நீங்க எடுத்தவன தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரியான விமர்சனங்களை சந்திக்கிறீங்க, பதிலடிகள் வருது. அது ஒரு நீங்க என்ன நினைச்சு எடுத்தீங்களோ அதை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு இது உங்களுக்கே சிக்கலா போயிட்டு இருக்கிற மாதிரி தானே இருக்கு. சிக்கலெல்லாம் போகல, சிறப்பாக சென்று கொண்டு இருக்கிறது. நீங்க கேட்கிற கேள்வியை நான் மதிக்கின்றேன். அதாவது ஏன் நீங்க வந்து இந்தியா கூட்டணியில போய் வச்சு இந்தியா முழுக்க ஏன் கொண்டு போகல? நீங்க சொன்ன அறிக்கை சூப்பர் தான், ஏன் செய்யல அப்படின்னு கேட்கறீங்க. நிச்சயமாக இந்த கள்ளக்குறிச்சியோடைய அந்த நிகழ்வு அக்டோபர் 2 முடிந்த பிறகு எங்கள் தலைவர் டில்லியிலும் நடத்துவதற்கான திட்டத்தை வைத்திருக்கிறார், நிச்சயமாக அறிவிப்பார். நீ இன்னொரு கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொல்லுவதற்கு முன்னால் நீ அடுத்ததுக்கு வந்துட்டீங்க. ஏன் இப்ப செய்றீங்க, இப்ப சரிங்க கேக்குறீங்க? கள்ளக்குறிச்சியில இப்ப தாங்க செத்தாங்க, 60 பேர் செத்தாங்க. நடந்து எத்தனை நாள் சார்? அடுத்த நாளே பண்ணிருக்கலாம், இல்ல ஒரு 2 நாளே பண்ணலாம். கள்ளக்குறிச்சியில என்னைக்கு நடந்ததோ 4வது நாள் நாங்க வள்ளுவர் கோட்டத்துல ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். அந்த ஆர்ப்பாட்டத்துல தான் நாங்க அறிவிச்சோம். அன்னைக்கு நீங்க இந்த மது ஒழிப்பு மாநாட கள்ளக்குறிச்சியிலேயே இன்னைக்கு பண்றீங்க இல்லையா? அன்னைக்கு பண்ணிருந்தீங்கன்னா அது எவ்வளவு வரவேற்பை பெற்றிருக்கும், எவ்வளவு பெரிய ஒரு போராட்ட களமாக இல்ல. நீங்க வந்து அந்த வரலாறு தெரியாம நீங்க சொல்வதாக நான் எண்ணுகிறேன். என்னவென்றால் அந்த கள்ளக்குறிச்சி நிகழ்வு நடந்ததுமே எங்க தலைவர் ஸ்பாட்டுக்கு போனாரு. ஸ்பாட்டுக்கு போயிட்டு வந்ததுமே இங்கு சென்னையில நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை அறிவித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். போலீஸ் கூட பெர்மிஷன் கொடுக்கல, அப்புறம் கடைசியில கொடுத்துட்டாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்துலதான் சொல்றாரு, இன்னைக்கு என்ன செப்டம்பர் 17 தந்தை பெரியாருடைய பிறந்த நாள். இந்த நாள்ல தான் வந்து கள்ளக்குறிச்சியில நாம் மாபெரும் மாநாடு நடத்த போகிறோம், பெண்களை திரட்டி 5 லட்சம் பெண்களை திரட்டி அப்படி அறிவிச்சாரு. ஆனா எங்களுக்கு கால சூழ்நிலை மிகவும் குறுகிய காலமாக இருப்பதால் நாங்க அக்டோபர் 2க்கு மாத்திட்டோம். தந்தை பெரியாராக இருந்தாலும் ஒண்ணுதான், அதே நேரத்தில் மகாத்மா காந்தியடிகளாக இருந்தாலும் ஒண்ணுதான். இவங்க 2 பேரும் எந்த புள்ளியில சேர்றாங்கன்னா சில கருத்து வேறுபாடு இருக்கு. எதுல சேர்றாங்கன்னா வருது, அதனால தேதியை மாத்திட்டீங்களோ? இல்ல அப்படி இல்ல, பிரதமர் மோடிக்கு நிச்சயமாக அதுல உடன்பாடு இருக்கும் என்று நான் நம்புகிறேன்.
நம்புகிறேன். ஏனென்றால் அவர் ஆட்சி காலத்தில் குஜராத்தில் பூரணமான மதுவிலக்கை உருவாக்கினார், நடைமுறைப்படுத்தினார். இப்ப எங்களுக்கு அவருக்கு நிறைய முரண்பாடு. மோடியால முடிஞ்சது, ஸ்டாலினால முடியலன்னு நீ அப்படி கூட நீங்கள் பொருள் கொள்ளலாம், அதுல ஒண்ணு தவறு இல்லை. அதனால பாரத பிரதமர் நிச்சயமா நாங்கள் கொடுப்போம். இந்தியாவில் பூரணமான மதுவிலக்கை உருவாக்குங்கள். உங்களுடைய தத்துவங்களும் உங்களுடைய கோட்பாடுகளும் கொள்கைகளும் சில நேரத்துல நீங்க வைக்கக்கூடிய விஷயங்களும் அதிமுகவோட ஒற்றி போகிறது. என்ன அப்படின்னா, அதிமுக தரப்புல இருந்து முன்வைக்கக்கூடிய விஷயங்கள், இந்த போதை பிரச்சனைகள், கள்ளச்சாராயம் விஷயம்ல இருந்து தொடர்ந்து எழக்கூடிய நேரத்துல எல்லாம் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது ஸ்டாலின் கருப்பு கொடி பிடிச்சாரு, கண்ணுல துணியை கட்டிட்டு போராட்டம் பண்ணாரு, அன்னைக்கு விதவைகளோட எண்ணிக்கை அதிகமாயிருச்சுன்னு சொன்னாரு. இன்னைக்கு அவர் முதலமைச்சரா இருக்காரு, இன்னைக்கு அவர் ஒரு கையெழுத்து போட்டா போது இன்னைக்கு அவர் இதெல்லாம் கண்மூடி மௌனமாக இருக்கிறாரா அப்படின்னு கேட்கறாங்க. அதே மாதிரிதான் உங்களுடைய கேள்விகளும் இருக்கு. அப்ப எதிர்க்கட்சிக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? எதிர்கட்சிக்காரங்க வாயை திறந்து பேசல. இல்ல, பல நேரங்கள்ல அன்னைக்கு போராட்டம் பண்ணாரு, இன்னைக்கு ஆளுங்கட்சியான பிறகு எங்க மாநாடு நாங்க அறிவிச்சிட்டோம்ல, நாங்க தான் சொல்லிட்டோம்ல. சொன்னதுமே ஆளுங்கட்சி அவங்க தான் இங்க எல்லாம் மதுவை ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. அவரே நாங்க கூப்பிடலங்க, எங்க தலைவர் பேட்டியை பார்த்துட்டு நாங்க ஒண்ணும் போய் திமுக வாங்க அப்படிலாம் வரேன். அடுத்த கொஸ்டின் நீங்க அதுக்கு வரக்கு முன்னாடி நானே வந்துடுறேன், ரைட்டா? நாங்க போய் அவங்க ஒன்றும் கூப்பிடல. எங்கள் தலைவர் நீங்க வெளிநாட்டுக்கு சுற்றுப்பயணம் சென்று வந்திருக்கிறீர்கள், நாம ஒரு பாராட்டு விதமாக, ஒரு நன்றி தெரிவிக்கும் விதமாக, ஏன்னா தமிழ்நாட்டு தானே கொண்டு வந்திருக்காரு முதலீடுகளை, அதுக்குத்தான் போனோம். அப்ப அவரே தான் சொல்லியிருக்கிறாரு, நாங்க அறிக்கை கொடுத்த பிறகு நானும் என் கட்சியில இருந்து 2 பேரை அனுப்புறேன் அப்படின்னு சொல்லியிருப்பது சிறப்பு தான். ஏன் இப்ப வாயை வாயை திறக்கல? நாங்க அழைப்பு விட்டுட்டோம்ல, அப்ப அவர் சொல்லலாம்ல, ஆமா எங்களுடைய மகளிரணி, அது மகளிரணி மாநாடு, எங்கள் கட்சியோட மகளிரணி மாநில செயலாளரோ தலைவரோ அனுப்பி வைக்கணும்னு சொல்லலாம்ல, இல்ல நானே போறேன்னு சொல்லலாம்ல. அப்ப அவருக்கு அது ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல, அப்ப அவர் ஏன் அமைதியாக இருக்கிறார்? அதிமுக தரப்புல இருந்து எங்களுக்கு நேரடியாக அழைப்பு விடுத்தால் நாங்க கலந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அதிமுகவிற்கு நேரடியான அழைப்பு இருக்கா? அதாவது நேரடியான அழைப்பு கொடுத்தா தான் வருவீங்கன்னு அப்படின்னு ஒரு திட்டத்தில் இருந்தால் அதற்காக நாங்கள் மறுபரிசீலனை செய்வோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் தலைவர் ஏன்னா எல்லாரையும் கூப்பிட்டுருக்காரு, நாங்கள் குறிப்பாக இந்த கட்சி அந்த கட்சி கூப்பிட்டு இதை நீங்கள் தேர்தலோடு நீங்கள் முடிச்சு போட்டு பார்க்க வேண்டாம். கூட்டணி வேற, மக்களுக்கான ஒரு பிரச்சனை என்பது வேற. அதுலயும் முழுக்க பெண்களுக்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டமே, இந்த மாநாடை நடத்துவது முழுக்க பெண்களுக்கு. அதுவும் பாருங்களேன், படித்த பெண்களுக்கு ஓரளவுக்கு தெரியும், அந்த கணவன் மதுக்கு போனார்னா அவர் எப்படி திருத்துவது எல்லாம் தெரியும். ஆனால் அந்த உழைக்கும் வர்க்கம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஏற்கனவே பெண்களுக்கு அவங்களால் சுரண்டப்படுகிறார்கள். இரவுல தண்ணியை போட்டு அடிக்கிறாங்க, பல பிரச்சனை நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ தரவு பூரா அதான் சொல்லுது. எங்கள் தலைவர் பெரிய அறிக்கையாக கொடுத்துருக்காங்க, அதை படித்தோம்னா நமக்கே தலை சுத்திரும் இருக்கு. இந்த ரஜினிகாந்த் சுத்தின மாதிரி என்னன்னா, மதுனால எவ்வளவு பாதிப்பு வருகிறது, எத்தனை கோடி மக்கள் மது அருந்துகிறார்கள், எவ்வளவு பேர் கஞ்சா அருந்துகிறார்கள் அப்படின்னு அறிக்கையை கொடுத்துருக்கிறாரு. நான் பேட்டி முடிச்ச பிறகு அதே நான் உங்களுக்கு நான் தர்றேன், நீங்களே பாருங்க. அப்ப இங்க பாருங்க, தெரிஞ்சது அந்த அறிக்கையை முதலமைச்சர் இதுவரைக்கும் பார்க்கலையோ, கஞ்சாவிற்கு எதிராக, போதைப் பொருட்களுக்கு எதிராக நான் சர்வாதிகாரியாக செயல்படுவேன் அப்படின்னு சொன்ன முதலமைச்சர் மௌனமாக இருக்கிறாரா? அந்த பணியை இன்னைக்கு விசிக எடுத்திருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்ப கூட்டணியிலிருந்து உள்ளுக்குள்ளேயே இருந்து எதுவுமே பண்ண முடியல, அதனால வெளியில விசிகா குரல் கொடுக்கறதுங்கிற ஒரு குற்றச்சாட்டை எடுத்துக்கலாமா இத? அதாவது நீங்க அப்படி ஒரு வம்போட ஒரு கேள்வி நீ கேட்டீங்கன்னு எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. அதாவது ஒரு 4 நாளைக்கு கூட்டணியில விரிசல் வந்தா கூட பரவாயில்லங்கிற வார்த்தையெல்லாம் முன் வச்சுட்டாரு. இப்ப வரைக்கும் கூட்டணியில தான் இருக்கும் நம்புறேன் அப்படிங்கிற ட்வீட் எல்லாம் போட்டுட்டு தான் முதலமைச்சரை சந்திக்கவே போறாரு. இதையெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது? அப்ப கூட்டணியில் ஏதோ சலசலப்பு இருந்திருக்கு இவங்களுக்குள்ள அப்படின்னு தானே புரிஞ்சுக்க முடியுது. 4 நாட்களுக்கு முன்னால் இங்க ஒரு ரைடு விடுறாங்க. எங்க விடுறாங்க? ஒரு கல்லூரியில. கல்லூரியில எவ்வளவு போதை வஸ்துக்கள் கைப்பற்றப்பட்டது, அதுல ஒரு லேடியும் மாட்டிருக்கிறாங்க. பாத்தீங்களா பார்க்கலையா? அப்ப அதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு தானே. இப்பயும் தொடர்ந்து ஏன் நான் இந்தியாவுக்கே சொல்றேன், இந்தியாவில் அதானி ஏர்போர்ட்ல பல லட்சம் கோடிக்கு மதிப்புள்ள போதை வஸ்துக்கள் மாட்டுதுல. அப்ப அதெல்லாம் செய்யணும்னு சொல்றவங்க இப்ப கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழகத்தில இருந்து ஒரு ஆள் மாட்டினாரா மாட்டலையா? போதை வஸ்து இங்க இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்புனாரு, இருந்தாருன்றது மக்களுக்கு பூரா தெரியாது. நீ எடுத்து கொடுக்கறதுல ஒண்ணு மேட்டர் இல்லை. நான் ஒரு கருத்துக்கு சொல்றேன். அதான் நீ எப்படி கொண்டு வரீங்கன்னா அவங்க இந்த பேட்டியவே நாங்க என்னமோ திமுகவுக்கு எதிராக நடத்துறோம் அப்படின்னு சொல்றீங்க. திமுக இல்லைங்க, மொத்தத்துல இந்தியாவிலேயே மதுவை ஒழிக்க வேணும் போராடுறோம். அதுல தமிழகத்துல இப்படி ஒரு விமர்சனத்தை, இப்படி ஒரு மது ஒழிப்பு மாநாட திமுகவோடு நீங்க அமர்ந்திருந்து ஒரு செய்தியாளர் சந்திப்புல இப்படி நாங்க இணைந்து இந்த மாநாட்டை நடத்துறோம்னு சொல்லியிருந்தா அதன் மீதான பார்வை இப்படி ஒரு விமர்சனமே வந்திருக்காது. திமுகக்கு எதிராக விசிக நடை எடுக்கிறது, திமுக கூட்டணியில இருந்து எப்படி அப்படின்னு வந்திருக்காது.
விசிகாவா இதை அறிவிக்கும் போது தானே அங்க ஒரு விமர்சனம் வருது. அது சிறப்பு இதெல்லாம் தானே. நீங்க முன்னாடியே எதிர்பார்த்திருப்பீங்க இல்லையா? அதை எதிர்பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிருந்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகளே வந்திருக்காது, நாங்க விமர்சனம் வந்திருக்காது. எதையுமே அதிமுகவோட கூட்டணி போவதற்கான முதல் நடவடிக்கை இதுன்னு விமர்சனம் இருந்திருக்கு. அதுக்கு அது உங்களுடைய ஆசையாக இருக்கலாம். மூத்த அரசியல் விமர்சகர்கள் இதை வச்சிருக்காங்க. அது இத்தனை அவங்க- வருடமாக பத்திரிகை துறையில இருக்கக்கூடியவங்க வச்சிருக்காங்க. அவங்களுக்கு நீங்க அளிக்கக்கூடிய பதில் என்ன? அது அவங்களுடைய ஆசையாக இருக்கலாம். எங்களுக்கு இந்த நேரத்துல நாங்க எந்த வகையான தேர்தல் முடிவுகளும் எடுக்கவில்லை. இது எங்க தலைவருடைய ஸ்டேட்மெண்ட். இப்ப எங்களுடைய முழு எண்ணங்களும் முழுக்க மதுவை எப்படி ஒழிப்பது. இப்ப நீங்களே பேசும்போது அதெல்லாம் சாத்தியக்கூறுலங்க, பயங்கர சிக்கலுங்க அப்படி இப்படின்ற. ஏன்னா எங்க தலைவர் சொன்ன மாதிரி 60 விழுக்காடு தண்ணி அடிக்கிறாங்க. 60 விழுக்காடு தரவோட சொல்லுகிறார். அதே மாதிரி இப்ப நடக்கிற சாதி கொலை, அதே மாதிரி பெண்களுடைய நடத்துகின்ற சுரண்டல், பாலியல் சுரண்டல், குழந்தைகளை பாலியல் சுரண்டல் செய்வது, அது மாதிரி சாதியின் பெயரால் வன்கொடுமைகளை உருவாக்குவது, எல்லாத்துக்குமே மைய புள்ளியே இந்த போதை தான். செயின் அக்குறவன், ரோட்ல வீட்டுல பூட்டி இருக்க வீட்டை உடைச்சு உள்ள குதிக்கிறவன், எல்லாரும் யாருன்னு பார்த்தா எல்லாரும் ஏறக்குறைய அந்த வேலை செய்யற பூராமே போதையில இருக்கிறாங்க. அப்ப அந்த போதைன்ற மாபெரும் அரக்கனை அழிக்கிறதுக்காக நாங்க எந்த அரசியல் வரவு செலவு பார்க்காமல் போராடுகிறோம். அவ்வளவுதான். நீங்க இதுல தேர்தலோட பார்க்கணும்னா நீங்க எப்போ கேட்கணும்னா ஜனவரி எப்போ கேட்டீங்கன்னா நாங்க சொல்ல முடியும். அதனால 2026 ஆம்ஸ்ட்ராங் மரணத்தின் அந்த நேரத்தில இருந்தே பல்வேறு விவாதங்கள், விமர்சனங்கள், விசிகாவின் மீது பல்வேறு வார்த்தை தாக்குதல்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அதற்கு முன்னாடி கள்ளச்சாராய மரணங்கள், அதுல எல்லாம் பாதிக்கப்பட்டவங்கன்னு பார்த்தோம்னா யாருன்னு ஒரு லிஸ்ட் எடுத்துடலாம். யாரா இருந்தாலும் மனிதர்கள் தான், நம்ம தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மக்கள் தான். பட் அதிகமாக பாதிக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு எடுக்கும்போது விசிகா யாருக்காக அரசியல் களத்தை முன்னெடுத்ததோ, யாருக்காக தொடர்ந்து குரல் கொடுக்குதோ அந்த மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டாங்க. ஆம்ஸ்ட்ராங் மரணத்தின் போது ஆம்ஸ்ட்ராங் யாருன்னே தெரியாதவங்களுக்கு கூட அந்த சம்பவத்திற்கு பிறகுதான் தெரிஞ்சது. அவருடைய மேடை பேச்சுகளும் அந்த சம்பவத்திற்கு பிறகுதான் ரொம்ப வைரல் ஆச்சு. அப்போ திருமாவளவன் அவர்களை நோக்கி பல்வேறு கேள்விகளை அவர் மேடையில வச்சிருந்தாரு. இந்த மாதிரியான விமர்சனங்கள் எல்லாமே விசிகாவில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்கள்ல இருந்து, விசிகா உறுப்பினர்கள்ல இருந்து எல்லாத்தையுமே ஒரு சுணக்கத்துல கொண்டு போய் வச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால இதை முன்னெடுத்திருக்காரு அப்படிங்கிற பார்வைகளையும் முன்வைக்கிறாங்க. அதாவது நீங்க சொன்ன கருத்துக்களை உண்மையத்தான் பேசுனீங்க, ஒன்றும் மாற்று கருத்துலாம் பேசலை. இப்போ ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை, அதே நேரத்தில் தலித்து மக்களுக்கு எதிர்ப்பான அரசியல், அதே மாதிரி இன்னொன்று சேர்த்துக்கிறாம விட்டுட்டீங்க. எங்களுடைய கட்சி கொடிய 163 கொடிய இது வரைக்கும் ஏற்ற முடியாமல் போன பிரச்சனை, இது பூராமே வேங்கவயல் பிரச்சனை எல்லாம் சேர்த்துங்க. வேங்கவயல் பிரச்சனை, மேல்பாதி பிரச்சனை நிறைய இருக்கு. இது தலித்துகளுக்கு ஒரு பாதுகாப்பு அற்ற ஒரு அரசாங்கமா இருக்குன்றது பரவாயில்ல, எல்லாருக்குமே தெரிந்ததுதான். ஆனா அதுக்காகத்தான் இவர் இதை ஆரம்பிக்கிறான்னு சொல்வது மாபெரும் தவறான ஒரு குற்றச்சாட்டு. எங்களை கொச்சைப்படுத்துறதை விட நீ எப்படி கொச்சைப்படுத்துறீங்கன்னா ஒரு மாபெரும் ஒரு மோசமான ஒரு அரக்கன் தான் நான் சொல்லுவேன். மது, அந்த போதையெல்லாம் அதை எதிர்த்து போராடும் பொழுது இதுக்காகத்தான் அதை செய்யறாங்க அப்படின்னா சரி, நீ அப்படி கூட வச்சுக்கிறேன். நீங்க பாட்டு பேசக்கூடாது, பொறுங்க. இப்ப நீ அதெல்லாம் இருக்கிறனால இதைத்தான் செய்யறேன்னு சொல்றீங்களா? ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப அதுவும் தப்பு, இதுவும் தப்பு, எல்லாத்தையும் ஒழிக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. நீங்களே லிஸ்ட் போட்டீங்க வேங்கவயல் சம்பவத்துல இருந்து. அதற்கு பிறகு இப்ப வரைக்கும் ஒரு சத்துணவு மையத்துல இந்த மாதிரியான சம்பவம்ல இருந்து தொடர்ச்சியா நடந்து கொண்டுதான் இருக்கு. ஓட வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அதே மாதிரி தென் மாவட்டத்துல ஒரு மாணவன் மீது அரிவாள் வெட்டு. அதே போல கடந்த வாரம் ஒரு பள்ளியில 7வது 8வது படிக்கக்கூடிய ஒரு மாணவன் அரிவாள் எடுத்துட்டு வந்திருக்கான். அங்க விசாரிச்சு இப்ப அந்த 3 சிறுவர்கள் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில சேர்க்கப்பட்டிருக்காங்க. தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையிலிருந்து ஆணவ கொலையிலிருந்து எல்லாமே தொடர்ச்சியாக நடக்கிறது. அப்ப இந்த சாதி ஒழிப்பு, இந்த ஆணவ கொலைகளுக்கு எதிராக தொடர்ந்து போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய விசிகா மௌனம் காக்குறது சில நேரங்கள்ல எடுத்துக்கலாமா? போராட்டத்தை ஒரு நாள் பண்ணிட்டு முடிஞ்சிச்சா கூட? தப்பா பேசுறீங்க. அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி எப்போது? தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். இப்ப கூட வேங்கவேல் போராடினீங்க, அங்க போய் நின்னு குரல் கொடுத்தீங்க. முதலமைச்சர் வேங்கவேலுக்கு நேரடியாக இந்த பாதிக்கப்பட்ட மக்களோடு கைகோர்த்து நிக்க வேண்டும், அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும்னு முதல் குரலை பதிவு செஞ்சது தலைவர் திருமாவளவன் அவர்கள் தான். ஆனா என்ன நடந்துச்சு? இப்ப வரைக்கும் குற்றவாளிகள் தண்டிக்கப்படலையே. அப்ப போராட்டத்தையும் ஆறுதல் வார்த்தைகளையும் சொல்லிட்டா முடிஞ்சு போச்சா? முடியாது. அப்ப அந்த மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்றுதான் விடிவு காலம்ன்ற ஒரு கேள்வி தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். சமூக நீதி ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி, அதான் தொடர்ந்து போராடி அந்த ஆட்சியிலேயே இவ்வளவு நடக்குது அப்படின்னா அப்ப நீங்க இணைந்து ஆட்சி நடத்துவதற்கான விஷயம் என்ன? இப்ப நிறைய பேர் கேட்டாங்களே கேள்வி, ஏன் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க, ஏன் இந்த மாநாடு நடத்துறாங்க? ஏறக்குறைய நாங்க இந்த ஆட்சி காலத்தில் கூட்டணியில இருக்கிறோம். ஏறக்குறைய 16 ஆர்ப்பாட்டங்கள் நடத்திருக்கோம்.
16 கண்டன ஆர்ப்பாட்டங்கள் எந்த கட்சி நடத்தல, அதிமுக நடத்தல, பிஜேபி நடத்தல, ஏன் சீமான் கட்சி, நாம் தமிழர் கட்சி நடத்தல, யாருமே நடத்தல. விடுதலை சிறுத்தை நடத்திருக்குது. ஏன் நடத்திருக்குது? மக்களுக்கு. அப்ப நீங்க லிஸ்ட் சொன்னீங்க பாத்தீங்களா, இந்த லிஸ்ட்லாம் உண்மைதான், மறுக்கவில்லை. அதை வந்து நிச்சயமா அரசாங்கம் செயல்பட வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். இப்போ கூட்டணியில் இருந்தாலும் இவ்வளவு தைரியமா வந்து நாங்க ஏன் கேட்கிறோம்னா, நேரடியா வந்து மக்கள் பாதிக்கிறாங்க. இப்ப எங்க தலைவர் அங்கே போன இடத்துல நீங்க பார்த்துருப்பீங்க நிச்சயமாக. மரக்காணத்தையும் போனாரு, கள்ளக்குறிச்சியும் போனாரு. அதுல இளம் விதவைகள் மட்டும் 300 பேர் இருக்கிறாங்க. ஒரே ஒரு கிராமத்துல மட்டுமே. கற்பனை பண்ணி பாருங்க. அதாவது ஒரு 1500 2000 பேர் இருக்கிற ஒரு ஊர்ல 300 இளம் விதவைகள். அந்த இளம் விதவைகள் உருவானதுக்கு முக்கியமான காரணமே என்னன்னா இந்த மது. அப்ப அந்த மதுன்ற அரக்கனை ஒழிப்பதற்கு நாங்கள் பெறப்படும் பொழுது நீங்க என்ன பண்றீங்கன்னா, இது என்னமோ அப்படியாகும் இப்படியாகும் அப்படின்ற மாதிரி கட்டமைப்பை உருவாக்குறீங்க. அது தப்பு. நம்ம எல்லாரும் சேர்ந்து, நீங்க கூட ஒரு பெண்மகள் தான் உங்க தொலைக்காட்சியில நீங்க கிங் 24/7 உடனே போடணும். விடுதலை சிறுத்தையுடைய தலைவர் இப்படி நடத்துறதுக்கு நாங்கள் பாராட்டுகிறோம், நாங்கள் அதற்கு குரல் கொடுக்கிறோம்னு சொல்லணும். ஒவ்வொரு பெண்மகளும் சேர்ந்து போராடினாத்தான் இதை நம்ம ஒழிக்க முடியும். ஏங்க அக்டோபர் 2 வரப்போகுது. நம்ம மகாத்மா காந்தி ஒரு கருத்துல கடைசி வரைக்கும் தெளிவா இருந்தார். இன்னைக்கு போராடக்கூடிய விசிகா டாஸ்மாக்ல 50,000 கோடிக்கு மேல வருமானம் வந்திருக்கு, இந்த டாஸ்மாக்ல இவ்வளோ டார்கெட்டை தாண்டி இவ்வளோ அச்சீவ் பண்ணிருக்காங்கன்னு சர்டிபிகேட் கொடுக்கும்போது எங்க போச்சு? டாஸ்மாக்ல இவ்வளோ டார்கெட் இருக்கு, இதை அச்சீவ் பண்ணாம ஏன் குறைந்த வருமானம் தான் இந்த டாஸ்மாக்ல வந்திருக்குன்னு கூப்பிட்டு கண்டிக்கும் போது எங்க போச்சு? நீங்க வந்து எங்க தலைவருடைய ஃபேஸ்புக்கையோ ட்விட்டரை எடுத்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எங்க தலைவர் வலியுறுத்தி வருகிறார். தொடர்ந்து இப்ப நாங்க வந்து பெரிய மாநாடு நடத்த போறோம்ன்ற வரவு இப்ப வெளியில பரவி இருக்கு. அவ்வளவா எங்களுக்கு வந்து மீடியாவுடைய இது இல்லைல்ல, ஃபேஸ் இல்லைல்ல, அதனால வந்து பெருசா எங்கள் இந்த கருத்துக்கள் போகல. ஆனா இப்ப மாநாடு என்று அறிவிக்க வந்து இப்ப வந்து வருது. அதுலயும் கூட இன்னும் சொல்ல போனோம்னா இது பெருசா எனக்கு என்ன காரணம்னா, ஆனா யதார்த்தமா எங்க தலைவர் வந்து ஏடிஎம்கே நாங்க அழைக்கிறோம் அப்படின்ற மாதிரி வார்த்தை சொன்னார்ல, அதனால இது பயங்கரமான போயிருச்சு. இப்ப கூட வந்து நீங்க கேள்வி கேட்கிற நோக்கம் எப்படிங்க ஒழிக்க போறீங்க, நிச்சயமாக ஒழிப்பாங்களா, இல்ல ஒழிப்பதற்கான என்னென்ன அடுத்தடுத்த என்ன நடவடிக்கை வைத்திருக்கீங்க என்பதை விட நீங்க சுத்தி இந்த கூட்டணிக்குள்ளதான் பேசுறீங்கன்னா, கூட்டணி வரும் போகுங்க. அதுல பெரிய மேற்றே இல்லை. முக்கியமான கருத்து என்னவென்றால், மதுவை ஒழிக்க முடியுமா முடியாதா, தமிழ்நாட்டில் மட்டுமா இந்தியா முழுவதுமா, அதுக்கு வேற என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை வச்சிருக்கீங்கன்னு கேளுங்க. அதை நாங்க தொடர்ந்து சொல்லுவதற்கு நாங்க ரெடியாக இருக்கிறோம். நம்ம அறிக்கை படிச்சு காட்டுறோம். பெரிய அறிக்கை 5 பக்கம்ங்க. 5 பக்கம் அறிக்கை இது வரைக்கும் யாரும் எந்த தலையும் கொடுத்துருக்க மாட்டாங்க. வரவேற்கக்கூடிய விஷயம் தான், நல்ல விஷயம் தான். படிப்படியாக நேரங்கள் குறைக்கப்படும், கடைகளின் எண்ணிக்கை குறைக்கப்படும் அப்படின்னாங்க. 500 மதுக்கடைகளுடைய எண்ணிக்கை குறைக்கப்பட்டது, நேரங்கள் குறிக்கப்பட்டது. ஆனாலும் அதை தாண்டி அன்அபிஷியலான டாஸ்மாக் விற்கப்படுது, பார் நேரங்கள்ல பாதி ஷட்டரை போட்டு விற்கப்படுது. இதெல்லாம் வந்து அதிகமாயிருக்க ஒழிஞ்சு குறையல. இந்த 1 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பிரைம் சேனல்ல லைவா ஒரு நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தென் மாவட்டத்துல ஒரு பகுதியில டாஸ்மாக்ல இருந்து சரக்கு பாட்டில்களை எல்லாம் வாங்கிட்டு கட்டப்பையில வாங்கிட்டு வந்து ஒரு ஓலை குடிசையை வச்சு அங்க வச்சு அங்கேயே சைடிஷ் வச்சு அங்கேயே ஒரு அன்அபிஷியலான டாஸ்மாக் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான பல விஷயங்களை பார்க்க முடியுது. அப்ப படிப்படியாக குறைப்போம்னு சொன்ன திமுக ஆட்சியில அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கல, கண் துடைப்பாக 500 கடைகளோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு தானே பார்க்க முடியுது. அப்ப நீங்க அங்க பேசி ஸ்டெப் எடுக்கிறதுக்கான முயற்சிகளையும் பண்ணணும் இல்லையா? இந்த ஒழிப்பு மாநாடோட இது என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாநாடு மட்டுமல்ல, அதுக்காக எங்க தலைவர் வந்து நேற்று வந்து தமிழக முதல்வரை சந்தித்து பேசியிருக்கிறார். நிச்சயமாக நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம். அக்டோபர் 2 நிச்சயமாக அடுத்த அக்டோபர் 2க்குள்ளையாவது இழுத்து மூடுவாங்க. மூடவில்லை என்றால் தொடர்ந்து மூடுவதற்கான போராட்டத்தை நாங்கள் செய்வோம். எங்க பழைய வரலாறுல ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன். ஆரம்ப காலத்தில் சசி பெருமாள் ஐயா தற்கொலை செய்தார் பார்த்தீங்களா, அப்ப எங்க கட்சியை சார்ந்தவர்களே பல டாஸ்மார்க்கு இழுத்து மூடுனாங்க. மூடி இன்னமும் வழக்கு இருக்கு. சரி, டாஸ்மாக இழுத்து மூடுறீங்க, போராட்டம் மது ஒழிப்பு மாநாடு நடத்துறீங்க. இந்த நிறுவனங்கள்லாம் யார்கிட்ட இருக்கு அப்படின்னு தெரியும். அது ஆளுங்கட்சிகிட்டையும் இருக்கு, எதிர்கட்சிகிட்டையும் இருக்கு. ஏன் அந்த நிறுவனங்கள் முன்னாடி போய் விசிகா போராட்டம் நடத்துமா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அந்த ஒரு கேள்வி சீமான் அவர்கள் கேட்டிருக்காரு. இப்பதான் அண்ணன் வந்து கரெக்டான விஷயத்த முன்னெடுத்திருக்காரு. கூட்டணியிலிருந்து கேட்கறத விட வெளியில வந்து கேட்டா நல்லா இருக்கும், அந்த ஒத்த கொள்கை உள்ள எங்களோட இணைந்து கேட்டா நல்லா இருக்கும்லாம் சொல்லியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது நீங்க முதல் கொஸ்டின் கேட்டீங்களா, நாங்க போய் எதுக்கு வந்து ஃபேக்டரிக்கு முன்னாடி போய் போறோம். நாங்க தான் நேரடியாக அந்த ஃபேக்டரிக்கெல்லாம் நடத்துறதுக்கு அனுமதி வழங்கி இருப்பது யார்? தமிழக அரசாங்கம் தானே. அப்ப இந்த நாங்க நடத்துற இந்த மாநாடை யாரை எதிர்த்து? தமிழக அரசாங்கத்தை எதிர்த்தும் அதே நேரத்தில் இந்திய அரசாங்கத்தை எதிர்த்து. அதனால அவங்க தான் ஓனர். அதுக்கு அதனால அவங்க மூடிக்கிடுவாங்க. அதனால அவங்கள்ட்ட நாங்கள் வந்து இது பண்ணிட்டேன். அப்புறம் அண்ணன் சீமான் அவர்கள்
அரசியல் வகுப்புல இங்க இருந்தே படிச்சவர். அவர் பாசறை வந்து விடுதலை சிறுத்தைகள் தான். அது அவருக்கு அவரே சொல்லியிருப்பாரு, நீங்களும் பார்த்திருப்பீங்க. இப்ப அவர் வந்து மது ஒழிப்புல தீவிரமாக இருக்கிறார். நிச்சயமாக இந்த மது ஒழிப்பிற்கு அவர் வந்து கலந்து கொள்வார் என்று, கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு பாராட்டுறாரு. அவரு திருமாவளவன் கூட்டணியில இருந்து கொண்டே இந்த விஷயத்தை முன்னெடுத்ததுக்கு பாராட்டுக்களை. அதான் விடுதலை சிறுத்தையோட இளைஞரணி உங்களை அன்போடு அழைக்கிறது. இதே விஷயத்துல உறுதியா இருக்கணும், பேசிக்கிட்டு டம்முன்னு பட்டாசு வெடிக்கிற மாதிரி வெடிச்சிட்டு அப்படியே ஆஃப் ஆயிடக்கூடாது, அடுத்த விஷயத்துக்கு ஓடிடக்கூடாது. விடுதலை சிறுத்தை வரலாற்றுல அப்படி எப்படி நாங்க போக மாட்டோம், தொடர்ந்து போராடுவோம். நீங்க தான் பார்க்க போறீங்களே, தொடர்ந்து நாங்க அதுல வந்து எந்த ரீதியாகவுமே நாங்கள் பின்வாங்க மாட்டோம். உறுதியாக இறுதி இலக்கு பூரண மது விலக்கு அப்படின்னு நாங்க உருவாக்குவோம். சரி, கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. 2026ல கூட்டணி மாறுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு கிளம்பிருக்கு. இந்த தேர்தலுக்கு ரொம்ப நாள் இருக்குங்க. இப்ப வந்து ஒருங்கிணைப்பு குழு எல்லாம் போட்டுட்டாங்க, இன்னும் ரொம்ப நாள் இருக்கு. நாங்க அதை பத்தி யோசிக்க தலைவர் ஒரு பேட்டி கொடுத்துருப்பாரு. எங்க தலைவர் வந்து எதுவுமே எக்ஸாமுக்கு கூட ஃபுல்லால உட்காந்து படிக்கிறது இல்ல, அடுத்த நாள் எக்ஸாம் வந்து இரவுல தான் படிப்பாரு. அது மாதிரி தேர்தலை பத்தி தான் முடிவு பண்ணுவோம். அந்த முடிவு வந்தவே நிச்சயமா உங்களுக்கு நாங்கள் அறிவிப்போம். நன்றி சார், நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டோம். நன்றி, வணக்கம். Taste the Daily.